ஹாய் ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு ரீட்ரைங் மெக்கானிசம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஏபிஐஸ் டெவலப் பண்ணி வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. ஓகே, சம் செட் ஆஃப் ஏபிஐஸ் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு சில ஏபிஐஸ் தேவைப்படுது, நம்ம டெவலப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சம்டைம்ஸ் நம்மளே அந்த ஏபிஐஸ் கன்சியூம் பண்ணுற மாதிரி வரலாம், இல்லாட்டி நம்ம தேர்ட் பார்ட்டி ஏபிஐஸ் ஏதாச்சும் இருக்கோ அதை நம்ம கன்சியூம் பண்ணுற மாதிரி வரலாம். ஓகே, ஸோ எவ்ரி ரெக்வஸ்ட் நம்ம அந்த தேர்ட் பார்ட்டி ஏபிஐக்கோ இல்லாட்டி நம்மளோட ஏபிஐக்கோ நம்ம ஹிட் பண்ணும்போது எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக முடியணுங்கிற அவசியம் இல்லை. ஓகே, உங்களுக்கு டைம் அவுட் ஆகலாம், இல்லாட்டினா அந்த தேர்ட் பார்ட்டி சர்வீஸே உங்களுக்கு வந்து டவுன் ஆயிடலாம். ஸோ அதனால் உங்களோட மிஷின் உங்களுக்கு 500 எரர் அடிக்கலாம், இல்லாட்டினா 404 எரர் அடிக்கலாம், இல்லாட்டினா அவங்க கரண்ட்டாக வச்சு டிப்ளாய்மெண்ட் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த எரர் அடிக்கலாம், இல்லாட்டினா அவங்க ஏதாச்சும் ரேட் லிமிட்டிங் போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஏபிஐ வந்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 வாட்டி தான் கால் பண்ணணும், 11ஆவது வாட்டி கால் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸீடிங் பண்ணிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி எரர் அடிக்கலாம். ஸோ இல்லாட்டி நெட்ஒர்க் எரர் அடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய எரர்ஸ் அடிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஒரு எரர் அடித்த உடனே நம்ம அதை நிப்பாட்டிடக்கூடாது. ஓகே, ஸோ வி ஷுட் ரீட்ரை ஒரு 2-3 டைம் ஆச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அடுத்த ரெக்வஸ்ட் திருப்பியே அனுப்பணும். ஓகே, ஸோ இதெல்லாம் எப்படி அனுப்பலாம்? நான் ஒரு நார்மல் மெத்தடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதாச்சும் வைல் கண்டிஷன் போட்டு இது ஃபெயில் ஆயிருச்சா, ஓகே திருப்பி இன்னொன்று ரெக்வஸ்ட் அனுப்பு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே, பட் அது எல்லாமே கவர் பண்ணுமாங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ அதுக்காண்டி தான் ஆக்சுவலாக பைத்தானில் ஒரு டூல் ஒன்று இருக்குது, ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னென்னா டெனாசிட்டின்ட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அந்த பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து சம் செட் ஆஃப் ஏபிஎஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஃப்ளாஸ்கில். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரேண்டமாக ஒரு எரர் அடிக்கும். இந்த ஏபி என்ன பண்ணுன்னா ரேண்டம் எரர்னா, ஸோ சம்டைம்ஸ் இது வந்து எரர் அடிக்கும், இல்லாட்டினா சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் அதை என்ன சாய்ஸ் பண்ணுதோ, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எது சூஸ் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி எரர் அடிக்கலாம், இல்லாட்டினா சக்ஸஸ் மெசேஜ் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அது ஆக்சுவலாக ரன் பண்ணுறேன். ஸோ இப்போது 5000 ரன் ஆகிட்டுருக்கு. நான் உங்களுக்கு அதை ஹிட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த ரேண்டம் எரர் இருக்கா, ஸோ இதுதான் அந்த யூஆர்எல். ஸோ நான் ஹிட் பண்ணி காமிக்கிறேன், சக்ஸஸ் வருது. திரும்பி போகிறேன், சர்வர் எரர் வருது. ஓகே, இங்கே பாருங்கள் சர்வர் எரர் இங்கே காமிக்குது. திரும்பி நான் போகிறேன், சக்ஸஸ் சர்வர் எரர். ஸோ இந்த மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு ஒன் ஆஃப் தி எரர் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு நடக்கலாம் அப்படின்ட்டு. சம்டைம்ஸ் சக்ஸஸ் நடக்கலாம், இல்லாட்டி சம்டைம்ஸ் உங்களுக்கு 500 இன்டர்னல் சர்வர் எரர்னு உங்களுக்கு கிடைக்கலாம். ஓகே, அதுதான் இந்த முதல் ஏபிஐ. ரெண்டாவது என் பாயிண்ட் என்னதுன்னா டைம் அவுட். ஓகேங்களா? ஸோ இந்த ஏபி என்ன பண்ணுனாக்கா ஒரு 5 செகண்ட் தூங்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு ரெஸ்பான்ஸ் அனுப்பும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஏபிஐ பண்ணுது. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ரெக்வஸ்ட்டில் நான் வந்து 2 செகண்ட் மட்டும் தான் வெயிட் பண்ணணும், 2 செகண்ட் மேலே அந்த ரெஸ்பான்ஸ் வராட்டினா அது வந்து டைம் அவுட் எரர் அடின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அதுக்காண்டிலாம் தான் இந்த இது. ஓகே, ஸோ இப்போ டைம் அவுட் வந்து 500ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அது எப்படி அவுட் ஆகுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் டைம் அவுட் இங்கே போயிட்டேன், டைம் அவுட் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஏபிஐ பண்ணுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஃபவுண்ட். ஓகே, ஸோ இந்த என் பாயிண்ட் நீங்கள் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 404ங்கிற ஒரு HTTP கோட் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ டேட்டா வந்து எரர் நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ அதுதான் இந்த நாட் ஃபவுண்டு. ஸோ நான் இங்கே போடுறேன். ஸோ உங்களோட ஸ்டேட்டஸும் 404 நாட் ஃபவுண்டுன்னு வந்துடும். அண்ட் தென் எரர் நான் கொடுக்குற மெசேஜ் நாட் ஃபவுண்டுன்னு இங்கே வந்துடுது. ஓகே, அண்ட் தென் ரேட் லிமிட்டிங். ஸோ இந்த ரேட் லிமிட்டிங்னா என்னதுனாக்கா உங்களுக்கு வந்து செட் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா இப்போ ரேட் லிமிட்டிங்னா என்னதுனாக்கா நான் வந்து செட் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து என்னோடய ஏபிஐ வந்து ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் 10 வாட்டி தான் யூஸ் பண்ணணும், 10 வாட்டிக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்காண்டிலாம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரேட் லிமிட்டிங் எரர்னு சொல்லிட்டு நடக்கும். ஸோ அதையும் நீங்கள் ரிசால்வ் பண்ணுறதுக்காண்டி இது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இது. ஸோ அதை ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா random.randint. ஸோ ஒரு 1லேருந்து 10க்குள்ளே அது வந்து ரெசிஸ்டன் 3 இருந்துச்சுன்னா ரேட் லிமிட்டிங் நான் போடுவேன், இல்லாட்டினா அது வந்து நார்மலான ஹிட் அந்த மாதிரி டெபிட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பட் ஆக்சுவலாக எப்படின்னா உங்களோட நீங்கள் எவ்வளோ ஏபிஎஸ் ஹிட் அனுப்புறீங்களோ அதை பொறுத்து தான் நடக்கும். ஓகே, ஸோ இப்போது நான் இங்கே வந்து HTTP ரிட்டர்ன் கூட வந்து 429. ஸோ இதை நான் வந்து ரேட் லிமிட்டிங் ஏபிஐ நான் ஜஸ்ட் ஒரு மார்க் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் அதையும் காமிக்கிறேன். ரேட் லிமிட்டிங் இங்கே போகிறேன்.
சக்ஸஸ் வந்துடுது. சக்ஸஸ் ரேட் லிமிட்டிங் எக்ஸீடர், ரேட் லிமிட்டிங் எக்ஸீடர்னா உங்களுக்கு இந்த எரர் கோட் தான் 429 டூ மணி ரெக்வஸ்ட். ஸோ இந்த இது கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி நான் கொடுக்குறேன் சக்ஸஸ் 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 ரேட் லிமிட்டிங் எக்ஸீடர். ஓகே, ஸோ இந்த மாதிரி வரும். ஓகே, அண்ட் தென் இப்போ இன்னொரு ஏபிஐ என் பாயிண்ட் என்னதுனாக்கா எம்டி ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் வந்து ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் தான், பட் ஆனால் டேட்டா எதுவுமே ரிட்டர்ன் ஆகுது. ஸோ அந்த எரர் கோடு தான், அந்த HTTP கோடு தான் 204ங்கிறது, நோ கண்டென்ட். ஓகே, ஸோ இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ரேண்டமாக இதை சூஸ் பண்ணிக்கும். ஏதாச்சும் டேட்டா ஐ மீன் எம்டியாக அனுப்பலாம், இல்லாட்டினா சம் டேட்டா அனுப்பலாம். ஸோ அதுக்கு தான் இந்த என் பாயிண்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ் வருது. அப்போ திருப்பி ஹிட் பண்ணுறேன், 204 நோ கண்டென்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு, கண்டென்ட்டு இல்லைன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் இந்த 5 API. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணலாம், இதுதான் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 5 டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ். இதை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறது தான் அந்த டெனாசிட்டி வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன காமிக்க விரும்புகிறேன்னா லாகிங். ஓகே, ஸோ டெனாசிட்டிங்கிற மாடியூலில் பிஃபோர் லாக் ஆஃப்டர் லாக்னு ஒன்று இருக்குது. ஸோ அப்புறமா ரீட்ரைங்கிறது ஒரு டெக்கரேட்டர். ஸோ அதுவுமே நான் டெனாசிட்டிலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நான் என்ன சொல்கிறேன்னாக்கா ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்குறேன். ஸோ ஸ்டாப் ஆஃப்டர் attempt 3, அதாவது 3 அட்டம்ப்ட்டுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே நான் வந்து 5ன்னு கூட கொடுத்துக்கலாம், என்ன என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் தென் நான் இப்போ ஒரு ரெக்வஸ்ட்டுக்கும் இன்னொரு ரெக்வஸ்ட்டுக்கும் நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், ஸோ அதுதான் இந்த வெயிட் ஃபிக்ஸடுங்கிறது. ஓகே, இப்போ நான் ஃபிக்ஸடாக 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுறேன். இது நீங்கள் வந்து எக்ஸ்போனென்ஷியலாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். அதாவது இல்லாட்டி எக்ஸ்போனென்ஷியல் அப்படின்னா ரேண்டமாக ஒரு 1லேருந்து ஒரு 100 வரைக்கும் எக்ஸ்போனென்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகணும். இல்லாட்டினா ரேண்டமாக நான் 1லேருந்து 10லேருந்து வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வைக்கணும்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் தென் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஸோ இது வந்து லாகிங்காண்டி. ஸோ இன்ஃபோவுடைய அதான் இன்ஃபோ லெவலில் வச்சு நான் லாக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இங்கே என்ன ஹிட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அது வந்து டைம் அவுட் ஏபிஐ இருக்கு இல்லையா, ஸோ அதை நான் வந்து கெட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது என்ன நடக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன் அண்ட் தென் ஐம் ஜஸ்ட் கோயிங் ஹியர். ஓகே, லாகிங் ரிட்ரை. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு சம் கால் இனிஷியேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி எனக்கு வந்து ஐ மீன் 200 இது வந்துருச்சு, பட் ஆனால் டிலேட் ரெஸ்பான்ஸ் இங்கே கிடச்சிருக்கு. ஓகே, ஓகே, ஸோ இது இப்படி தான் உங்களுக்கு இந்த லாகிங் நடக்கும். ஓகே, ஸோ இது ஒன்று. அண்ட் தென் இப்போ நீங்கள் வந்து ஆஃப்டர் 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு திருப்பி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் இங்கே மேட்ரு. ஓகேவா, ஸோ இல்லாட்டி நான் இங்கே வந்து இங்கே டைம் அவுட் இஸ் ஈக்குவல் டு நான் வந்து 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது 2 செகண்டுக்கு அப்புறமா என்னால் வெயிட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் சொல்லிடுறேன். அந்த ஏபிஐயில் என்ன போட்டிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா டைம் அவுட் எங்கே இருக்குது, இந்த இருக்குது 5 செகண்ட் தூங்குன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ பட் நான் இப்போ எக்ஸ்பெக்டேஷன் என்னது 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணேன். அதுக்கு மேலே போச்சுன்னா எரர் ரெடின்ட்டு. ஓகே, ஸோ நான் திருப்பி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓகே, ஸோ திரும்பி ஃபஸ்ட்டு கால் வந்து முடிஞ்சிருச்சு. ஐ மீன் அது வந்து 200 கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து செட் ஆகலை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், திருப்பி நான் இன்னொரு கால் லிங்க் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஏன்னா அது வந்து 2 செகண்ட்ஸ் மாதிரி டைம் எடுத்துக்கிச்சுங்கிறதுனால. ஸோ அதை நான் பண்ணிட்ட பிறகு அதுவும் எனக்கு வந்து 2 செகண்ட்ஸ்குள்ளே முடியல. ஸோ அதனால் வந்து நான் ஒரு எரர் ரைஸ் பண்ணுறேன். அந்த ஃபிக்ஸட் டைம் ஐ மீன் அந்த ஸ்டாப் ஆஃப்டர் அட்டெம்ப்ட் வந்து இப்போ 2 வாட்டி கொடுத்துருக்கேன். 2 வாட்டி ட்ரை பண்ணோம். 2 வாட்டி ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து எரர் ஆகிட்டே தான் இருக்குன்னா அது எரர்னு காமிச்சிடும். ஓகே, ஸோ நம்மளும் சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் வரைக்கும் தான் நம்ம ரீட்ரை பண்ண முடியும். அதிகமாக திருப்பி ரீட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஸ்பேம் மாதிரி ஆயிரும். ஸோ அதை தவிர்த்துக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே. ஸோ லாகிங்கும் உங்களுக்கு இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ லாகிங் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங் அப்புறமா ஃபினிஷ். ஸோ ஸ்டார்டிங் அப்புறமா ஃபினிஷ். ஸோ இது உங்களுக்கு ரெண்டுமே காமிக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கா ரீட்ரைங் ஆன் எக்ஸப்ஷன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரேண்டமாக ஏதாச்சும் எரர் நடக்கும், அந்த ஏபிஐ நான் எடுத்துக்கிறேன். ஓகே,
ஸோ ரேண்டம் எரர்னா ஸோ நான் ஜஸ்ட் நான் ஹிட் பண்ணுறேன். ஸோ திடீர்னு சர்வர் எரர்னு வரும், இல்லாட்டினா உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வரும். ஓகே, ஸோ இதுதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எரர் நடந்துச்சுன்னா நான் ஏதாச்சும் பண்ணணுமா? சரி, இந்த மாதிரி எரர் நடந்துச்சுன்னா 3 வாட்டி வெயிட் பண்ணேன், அதான் ஸ்டாப் ஆஃப்டர் அட்டம். அப்புறம் ஒரு ஏபிஐக்கு இன்னொரு ஏபிஐக்கு நீ ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணிக்கோ. அது ஒரு எரர் அடிச்சிருச்சு, திருப்பி நான் ஹிட் பண்ண போகிறேன், ரீட்ரை பண்ண போகிறேன். அந்த ஃபஸ்ட்டு ஹிட்டுக்கும் ரெண்டாவது ஹிட்டுக்கும் நான் கொஞ்சம் டியூரேஷன் கொடுக்கணும்ல, அதில் வந்து 5 செகண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் அது வந்து 5 செகண்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நான் வந்து 2 செகண்ட் நான் கொடுப்பேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா திருப்பி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இது வந்து லாகிங் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் திருப்பி இதை நான் ட்ரை பண்ணுறேன். பைத்தான் ஸ்பெசிஃபிக் retrying on exception. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வாட்டி கால் போயிடுச்சு. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து எரர் அடிச்சிருக்கு. ஓகே, 500ங்கிறது தான் அந்த எரர், இன்டர்னல் சர்வர் எரர் கோடு உங்களுக்கு 500. ஸோ அதுக்கப்புறமா திருப்பி ரெண்டாவது கால் போச்சு, ரெண்டாவது கால் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்ததுனால உங்களுக்கு வந்து ஓகே முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இங்கே வந்து 3 அட்டம்ப்டில் கொடுத்துருக்கோம் டோட்டலாக, பட் நம்ம ரெண்டாவது அட்டம்ப்டில் இங்கே முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ இது இப்படியே தான் எல்லா வாட்டியும் நடக்குதுன்னு சும்மா நம்ம வேறு ஏதாச்சும் பார்ப்போம். இப்போ ரெண்டாவது வாட்டி ஹிட் பண்ணும்போது, ரெண்டாவது ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஹிட்லேயே நம்மளுக்கு வந்து சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. நம்ம திருப்பி ட்ரை பண்ணுவோம், திருப்பி சக்ஸஸ் வந்துருச்சு, திருப்பி சக்ஸஸ் வந்துருச்சு. ட்ரை பண்ண இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ 500 எரர் அடிச்சிச்சு. ரெண்டாவது வாட்டி 500 எரரு, அப்புறம் மூணாவது வாட்டி 500 எரரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 வாட்டிக்கு மேலே எரர் அடிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ எரர்னு சொல்லிட்டு த்ரோ பண்ணிடும். இது எரர் தான்டா, அவ்வளோ இது எதுவும் பண்ண முடியலன்ட்டு சொல்லிட்டு சொல்லிடும். ஓகே, ஸோ இதான் மேட்டர். ஸோ இதுதான் ரீட்ரைங் ஆன் சம் எக்ஸப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இல்லை இப்போ எல்லா எக்ஸப்ஷனுக்கும் நான் வந்து இது பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக் எக்ஸப்ஷன் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் அதுக்கு மட்டும் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து ரீட்ரை இஃப்ஸ் எக்ஸப்ஷன் டைப், ஸோ இதில் வந்து எக்ஸப்ஷன் டைப் நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரெக்வஸ்ட் மாடல் யூஸ் பண்ணுறதுனால அந்த ரெக்வஸ்ட் ஐ மீன் அந்த எரர்லாம் எடுத்துருக்கோம். நீங்களும் கஸ்டமாக ஏதாச்சும் எரர் எக்ஸப்ஷன் டிஃபைன் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே, HTTP எரர், அப்புறமா டைம் அவுட். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னாக்கா 2 செகண்ட், இப்போ டைம் அவுட் ஏபிஐ ஹிட் பண்ணுறேன். டைம் அவுட் ஏபிஐ பை டிஃபால்ட்டு 5 செகண்ட் வெயிட் பண்ணோம். இங்கே பட் நான் இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஏபிஐ கிட்ட ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது நான் 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணேன், அதுக்கு மேலே போச்சுன்னா அதை வந்து கேன்சல் பண்ணிடு அப்படின்ட்டு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன வருது நம்ம பார்ப்போம். இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் கால் பண்ணுறேன், எரர் அடிச்சிச்சு. ரெண்டாவது டைம் கால் பண்ணுறேன், அப்பயும் எரர் அடிச்சிடும். மூணாவது வாட்டி கால் பண்ணும்போது எரர் அடிக்கும், ஏன்னா அது வந்து 3 வாட்டி அது 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கிறதுனால அது வந்து அது முடியாது. ஓகே, ஸோ இதுதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ 3 வாட்டியும் ஏபிஐ சக்ஸஸ் தான், பட் ஆனால் டைம் அவுட் ஆயிடுச்சு. நான் அது வந்து 5 செகண்ட்க்கு மேலே கொடுக்குது, பட் ஆனால் 2 செகண்ட் தான் என்னால் வெயிட் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த இஷ்யூ நடக்குது. ஓகே, ஸோ அண்ட் தென் இப்போ நான் வந்து நீ வந்து இந்த டைமிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே வெயிட் பண்ணுற. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும், இல்லாட்டி கொஞ்சம் நேரம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகணும். இப்போ ஃபஸ்ட் நான் 1 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன், அப்புறமா 2 நிமிஷம் வெயிட் பண்ணுறேன், அப்புறம் 3 நிமிஷம், அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுவும் பண்ண முடியும். ஸோ அதுக்காண்டி தான் இந்த வெயிட் எக்ஸ்போனென்ஷியல்ன்ட்டு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் என்ன பண்ணணுன்னாக்கா வெயிட் எக்ஸ்போனென்ஷியல் மல்டிப்ளையர் 1, ஸோ 2லேருந்து 10 வரைக்கும் போகும். ஓகேங்களா? ஸோ அது என்ன எந்த ரேஞ்சில் போகுதுங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணால் ரேட் லிமிட்டிங் ஏபிஐ. ஸோ ரேட் லிமிட்டிங் ஏபிஐ ஃபஸ்ட் நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம இன்னொரு வாட்டி பார்த்துப்போம். ஸோ ரேட் லிமிட்டிங் ஏபிஐ, ஸோ ரேண்டமாக உங்களுக்கு வந்து ரேண்டமாக இல்லை, பட் ஆக்சுவலாக ரேட் லிமிட்டிங் எப்படி ஒர்க் ஆகும்னா நீங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 கால் கொடுக்குறீங்க, நீங்கள் செட்டப் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது உங்கள் தேர்ட் பார்ட்டி ஏபிஐ வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, நீங்கள் 11 கால் ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் பண்ணீங்கன்னா 11வது கால் உங்களுக்கு ஃபெயில் ஆகும். ஃபெயில் ஆகும்போது உங்களுக்கு என்ன வரும்னா 429 வரும், அதான் எரர் கோட், HTTP எரர் கோட். ஸோ 429 டூ மணி ரெக்வஸ்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ இப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துச்சு, அந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா டூ மணி ரெக்வஸ்ட்டுங்கிறது வந்துருச்சு. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எக்ஸ்பென்ஷியலாக கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆட் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ நம்ம அதையும் நம்ம இங்கே பார்ப்போம். ஓகே, ஸோ டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பைத்தான் எக்ஸ்போனென்ஷியல் பேக் ஆஃப். ஓகே,
ஸோ இப்போ ஃபஸ்ட்டே சக்ஸஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து திரும்பி ஃபஸ்ட் சக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் வரல, 2 many ரெக்வஸ்ட்டுங்கிற எரர் கோடு வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது வாட்டி ட்ரை பண்ணும்போது எனக்கு சக்ஸஸ் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் இந்த விஷயம் பண்ணுறது. ஸோ நீங்கள் மல்டிப்ளேயர் எத்தனை வேணால் செட் பண்ணிக்கலாம், மினிமம் அண்ட் மேக்ஸிமமும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அது ஒர்க் ஆகிக்கும். ஓகே, அண்ட் தென் இல்லை எனக்கு வந்து ரிட்டன் டைப் இப்போ நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன், ஐ மீன் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன், வர ரெஸ்பான்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு. பட் ஆனால் பேஸ்ட் ஆன் த ரெஸ்பான்ஸ் வந்து நான் திருப்பி ரீட்ரை பண்ணணுமா வேணாமா அந்த மாதிரி சினாரியோ இருக்கும்போது நீங்கள் அதுக்கு நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம்னா ரீட்ரை இஃப் ரிசல்ட். ஓகே, இப்போ ரிசல்ட் வந்து நன்னு இருக்கு, அதாவது நான் இப்போ வந்து அந்த மார்க் ஏபிஐல என்ன பண்ணியிருக்கேன்னா எம்டி கண்டென்ட் நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி எம்டி கண்டென்ட் வந்துச்சு, இல்லாட்டினா உங்களுக்கு பிடிக்காத, ஐ மீன் ஒரு எரர் டேட்டா மாதிரி உங்களுக்கு வந்துச்சுங்கிற நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு இங்கே திருப்பி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ லாம்டா எக்ஸ் இஸ் இங்கே இங்கே உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸில் தான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். ஓகேங்களா, பைத்தான் ஆன் ரிட்டர்ன் வேல்யூஸ் இப்போ உங்களுக்கு நன் வரல, ஸோ அதனால் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 3 வாட்டி உங்களுக்கு நன் வந்திருக்கு. ஸோ 204 204 204 வந்ததுனால 3 வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செத்து போச்சு. ஓகே, ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் தென் இப்போ மல்டிபிள் ரெக்வஸ்ட்டு உங்களால் கனெக்ட் பண்ண முடியும்னாலும் நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ரீட்ரை எனின்னு கொடுத்துட்டு இப்போ 4-5 மெக்கானிசமே நீங்கள் இன்க்ளூட் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் அதையும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸெப்ஷன் டைப் இது வந்தாலும் இல்லாட்டினா ரிட்டர்ன் டைப் இது வந்தாலும் உங்களுக்கு வந்து கணக்கு எடுத்துக்கும். ஸோ ஓகே, ஸோ அதனால தான் மல்டிபிள் ரிட்ரைஸ். ஸோ நீங்கள் அந்த மாதிரி செட்டப் பண்ணுறதா நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் விஷயங்கள். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் ரீட்ரைங் மெக்கானிசம்ஸ். ஸோ திஸ் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ உங்களுக்கு நீங்கள் ரீட்ரை நீங்கள் வந்து இந்த இப்போ இவ்வளோ சினாரியோஸ் பார்த்தோம், இதெல்லாம் நம்ம ஸ்க்ராட்ச்லேருந்து எழுதுனா கொஞ்சம் நிறைய டைம் கன்சியூம் ஆகும். ஓகே, அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி பேக்கேஜ் ஒன்று இருக்குது டெனாசிட்டின்ட்டு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். இட் இஸ் மோர் ஆஃப் வாட் டு சே லைக் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பிளாக் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அந்த இதையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொரிஸ் வி கேன் டிஸ்கஸ். ஓகே, நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஆல், பை, டேக் கேர்.